இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கல்யாண பொருத்தம், விவாகம், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த எபிசோடில் பார்க்குறோம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக கல்யாணம்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த காலத்துல எல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பொருத்தம் பார்ப்பாங்க, நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்து கட்ட பொருத்தம் பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, சில ஜோதிடர்கள் நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டாம், 10 பொருத்தமே தேவையில்லை, கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்தால் போரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கல்யாணங்கள் ஃபெயிலியர் ஆகுது, நிறைய டைவர்ஸ் கூடிட்டே போகுது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிடர்களுடைய தவறான வழிகாட்டுதலும் ஒரு காரணம்னு சொல்லணும். ஏன் இந்த ரெண்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கிரக கட்ட பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறோம், நட்சத்திர பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கிரக கட்ட பொருத்தங்களில் பார்த்த பொருத்தத்தில் ஏதாவது நமக்கு சரியாக இல்லாமல் இருந்தால், பொருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், பட் அந்த கால்குலேஷன்கள்லையோ எதுலையாவது தப்பாக இருந்தாலோ, இல்லை ஏதாவது தோஷம் எடுத்துப்போம். இப்போ செவ்வாய் தோஷம், ராகிய தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், புணர்வு தோஷம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள்லாம் பார்க்குறோம். அந்த தோஷங்கள்லாம் பார்த்து பொருத்தம், கட்ட பொருத்தம் பார்க்குற போது, பாவசாமியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாவசாமியம் பொருத்தம் பார்க்குற போது ஏதாவது ஒன்று மிஸ் மேட்சாக கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு வைங்க, அது உங்களுக்கு இந்த 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தில் அது ஈக்குவல் ஆகிரும். ஏன்னா இந்த 10 பொருத்தம்ங்கிறது மாறாது. தசவித பொருத்தங்கள்ங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம்தான்னு அந்த காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ரஜு பொருத்தம் இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் யோனி பொருத்தம் இருக்குது இல்லை, கணப்பொருத்தம் இருக்குது இல்லை. ஆனால் இந்த தோஷங்கள் பார்க்குற நம்ம கட்ட பொருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பார்வைகள், கிரக பார்வைகள், கிரகங்களுடைய இணைவுகள், கிரகம் இருக்கிற ஸ்தானம், ஸ்தான பலம், தோஷங்கள், இதெல்லாம் நம்ம ஆக்குரேட்டாக 100% சொல்ல முடியாது. உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ செவ்வாய் தோஷம்னு எடுத்துங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்லியிருக்கு? லக்னத்திலேருந்து 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு விதிவிலக்கு எக்கச்சக்க விதிவிலக்கு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ஜோசியர்கள் என்ன பார்க்குறாங்க? விதிவிலக்கே பார்க்குறதே கிடையாது. நிறைய பேர் மேஷராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது, குரு செவ்வாயை பார்த்தார்னா செவ்வாய் தோஷம் கிடையாது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? அந்த விதிவிலக்கே கிடையாது, விதிவிலக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, 2 பேருக்குமே எல்லாம் இருக்கணும், 2 பேருக்கும் செவ்வாய் தோஷனும் இருக்கணும், 2 பேருக்கும் ராகிய தோஷனும் இருக்கணும், 2 பேருக்குமே ராகிய தோஷம் இருக்குன்னு எங்கே சொல்லியிருக்கு? அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் புது உருட்டுக்கள். அதனால தான் நிறைய பேர் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. 10 பொருத்தம் பார்த்து, 10 ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியவங்க இன்னைக்கு 100, 200 ஜாதகம் பார்க்குறாங்க. 6 மாதத்தில் முடிய வேண்டியது 6 வருஷம் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு சரியாக நடக்குதா? கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்காங்களா? குழந்தை குட்டி பெற்று சந்தோஷமாக இருக்காங்களா? அதுவும் கிடையாது. அதனால தான் ரெண்டும் பார்க்கணும். 10 பொருத்தம் ஃபஸ்ட் பார்க்கணும். 10 பொருத்தம்ங்கிறது உங்களுக்கு பேசிக் தான். அதில் ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 10ல் 5 பொருத்தம் இருந்தால் கூட நீங்கள் கட்டம் பொருத்தம் பார்க்கலாம். ஆனால் அந்த 5ல் ரஜ்ஜு பொருத்தம், தாலி பொருத்தமும் யோனி பொருத்தமும் கட்டாயம் இருக்கணும். இது ரெண்டுக்கும் மாற்று கிடையாது. இதில் தினப்பொருத்தமோ, கணப்பொருத்தமோ, ராசியோ, ராசி அதிபதியோ, வேதையோ, அந்த பொருத்தங்கள் இல்லைன்னா கூட அது ஒன்றோட ஒன்று இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு, அது ஈக்குவல் ஆயிரும். ஆனால் இது ரெண்டுக்கும் மாற்று கிடையாது. இதுக்கப்புறம் கட்டம் பார்க்கணும். கட்டத்தில் தான் லக்னத்திலேருந்து கட்டங்களில் இருக்க இடம், ராசி கட்டம் பார்க்கணும், நவாம்சம் பார்க்கணும், தோஷங்கள் பார்க்கணும், எது சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது இதெல்லாம் பார்க்கணும். இது 2. அடுத்தது 3வது தசா சந்திப்பு பார்க்கணும். 2 பேருக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. இப்போ உதாரணமாக பையனுக்கு சூரிய தசை நடக்குது, பொண்ணுக்கு சனி தசை நடக்குதுன்னா ஒத்து வருமா, ஒத்து வராதா? அவங்களுக்கு சூரியன் எப்படி இருக்குது, இவங்களுக்கு சனி எப்படி இருக்குது, சரி புத்தி எப்படி இருக்குது, தசா புத்தி, சரி அந்தரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். இது 3மே பார்க்கணும். ஃபஸ்ட்டு
10 பொருத்தம் பார்க்கணும். அது பாஸ் பண்ணாதான், அதாவது யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும், 10ல் 5 பொருத்தமாவது இருக்கணும். 2வது வந்து கட்ட பொருத்தம் பார்க்கணும். கட்ட பொருத்தத்தை தான் முக்கியமான தோஷங்கள்லாம் பார்க்கணும். அதுவும் பாஸ் ஆனால் 3வது வந்து தசாபுத்தி பார்க்கணும். அது 2 பேருக்கும் அனுகூலமாக, அவங்க கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா, குழந்தை குட்டி பெறுற போது நல்ல தசாபுத்தியா, அடுத்த ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு 2 பேருக்கும் ஓகேயா தசாபுத்தி, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கல்யாணம் வந்து சக்ஸஸ் ஆகும், அவங்களுடைய லைஃப் சக்ஸஸ் ஆகும், நல்லா இருப்பாங்க. நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். டைரெக்டாக நாங்கள் கட்ட பொருத்தம் பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்ப்போம், 10 பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் கிரக கட்ட பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் சந்திப்பு பார்ப்போம். இது 3 இருந்தால் தான் உங்களுடைய கஸ்டமருக்கெல்லாம் நாங்கள் வந்து திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது ஒரே நச்சுன்னு சொல்லுவோம். இந்த வளவலா குலகலான்லாம் கிடையாது. நம்மள்ட்ட பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. எத்தனையோ கல்யாணம் நானே பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது இந்த மாதிரி பாருங்கள். அதை விட்டு சில ஜோதிடர்கள் அவரோட தவறான வழிகாட்டுதலால் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம்.